இளைஞர்கள் நாட்டின் எதிர்கால சிறந்த படைப்பாளர்களாக உருவெடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவாவில் 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவை தொடங்கி வைத்த இணையமைச்சர் எல் முருகன் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். விழாவின் 2வது நாளான நேற்று திரைப்படத்துறையைச் சேர்ந்த விவாத அமர்வுகளை எல் முருகன் தொடங்கி வைத்து பேசினார். இளம் படைப்பாளர்கள் திரைப்படங்களை தயாரிப்பதுடன் எதிர்காலத்தில் நாட்டின் சிறந்த படைப்பாளர்களாகவும் உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். This festival, first time we are giving opportunity to the 50 women directors. Movies are going to screen in the entire festival. Apart from that, today morning I inaugurated the Creative Minds of Tomorrow. Every year the young creators are increasing. This platform is very important platform. This platform is giving a bridge to the creator to the world level, global level. விழாவினை முன்னிட்டு இந்திய பனோரமா பிரிவும் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய பனோரமா வளர்ந்து வரும் திரைப்பட தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் நடிகர்களை ஊக்குவிப்பதோடு பல்வேறு வாய்ப்புகளையும் வழங்குகிறது. இந்திய பனோரமா இந்தியாவின் பன்முக சமூகத்தை பிரதிபலிக்கும் மாறுபட்ட கலாச்சார, சமூக மற்றும் பிராந்திய கருப்பொருட்கள் மற்றும் கதைகளை காட்டுகிறது. இந்த பிரிவு சிறந்த இந்திய திரைப்படங்கள், இயக்கம், நடிப்பு மற்றும் பிற தொழில்நுட்ப வகைகளை அங்கீகரித்து கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு கமலேஷ் மிஸ்ரா இயக்கிய ககௌரி முதல் முழுநீள படமாகவும், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கியுள்ள தமிழ் படமான அமரன் தொடக்க முழுநீள படமாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது.